அஜித் குமார் அப்படின்னு அன்பா உங்களை அழைக்கிறாங்க. இருந்தாலும் நான் ட்வீட் எப்படி போட்டேன்னா சூப்பர் ஸ்டார் அஜித் குமார் தான் நான் போட்டேன். உடனே உங்களோட ஃபேன்ஸ் வந்து சூப்பர் ஸ்டார் எல்லாம் கூப்பிடக்கூடாது, தல அஜித் குமார் எல்லாம் கூப்பிடக்கூடாது, அவரை ஏகே அஜித் குமார்னு கூப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேக்குறப்ப, நான் வந்து ரொம்ப பிரைவேட்டான பர்சன், இதையும் தாண்டி நான் நடிக்கிறதுக்கு சம்பளம் வாங்கிட்டேன். அப்படி இருக்கிறப்ப இதுல எந்த ஒரு விஷயமும் இல்ல, எதுக்காக எனக்கு இப்படி ஒரு பட்ட பேரை சூட்டணும்? முதல்ல என்னால புரிஞ்சுக்க முடியலனாலும் ஆஃப்டர் தட் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னை ஏகேன்னு கூப்பிடுங்க, அஜித் குமார்னு அன்பா கூப்பிடுங்க, ஆனா இந்த பேர்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த பத்மபூஷன் விருது வாங்கினது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறப்ப, இது எல்லாமே எனக்கு கனவு மாதிரி இருக்கு, எங்க எந்திரிச்சு முழிச்சா எல்லாம் கனவா இருக்குமோன்னு பயப்படுறேன், ஏன்னா என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஷாலினி கோலிவுட்ல இருக்கிற இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய ஆளு, அவங்களுக்கு வராத படங்களே இல்லை, ஆனா அப்படி இருக்கிறப்ப என்னை கல்யாணம் பண்ணிட்டு எல்லாமே விட்டுட்டு எனக்காக ஒரு பேக் போனா இருந்தவங்க, அவங்கள என் வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க மாட்டேன், மறக்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.